தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு ₹1.20 உயர்ந்து ₹102.20 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹21 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹280 உயர்ந்து ₹54,200 விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கௌசல்யா இணைகிறார். கௌசல்யா, வெள்ளியின் விலை புதிய உச்சம் அடைந்துள்ளது. என்ன காரணம்? தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? வணக்கம் திலகவதி. வெள்ளியோட விலை இன்னைக்கு ₹102.20 ஒரு கிராம். அது என்னன்னா ஆல் டைம் ஹை. சென்னையில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விற்பனை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மே 20 ₹101 அப்படின்ற ஒரு புதிய உச்சத்தை எட்டி இருந்தது. இதுக்கு காரணங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படின்னு சொன்னா சர்வதேச பொருளாதார காரணங்கள்ல முதலீட்டு திட்டமா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வெள்ளியை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது முதலீட்டு திட்டங்கள், அது முதலீடாவும் பாக்குறத தாண்டி நிறைய இண்டஸ்ட்ரியல் யூசேஜஸ்க்கு வெள்ளி இப்ப பயன்பாடு அதிகமா இருக்கு. குறிப்பா இப்ப நம்ம இந்தியாவில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிமாண்டபிள் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்ற தேவை அதிகரிப்பு உள்ள ஒரு செக்டர்ஸ் என்னன்னா அந்த சோலார் பேனல், அப்புறம் 5G தொழில்நுட்பம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அதாவது மின்சார வாகனங்கள், இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துற உபகரணங்கள் எல்லாத்துலயுமே வெள்ளியோட பயன்பாடு இருக்கு. ஸோ அப்ப அந்த வெள்ளி அது இதை தாண்டி ஜவுளியில நமக்கு எப்பயுமே தெரியும், ஜவுளியில வெள்ளி வெள்ளி சரிகைகள் இந்த மாதிரி வெள்ளி அது பயன்பாடு இருக்கு. எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் செய்யற இடத்துலயும் வெள்ளியோட பயன்பாடு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிமாண்டபிள் செக்டர்ஸ் இந்தியாவில இப்ப வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உள்ள இந்த துறைகள்ல வெள்ளியோட பயன்பாடுகள் அதிகமா இருக்கிறதும் வெள்ளிக்கான தேவை அதிகரிப்புக்கு காரணமா இருக்கு. ஒரு புள்ளி விவரங்களும் சொல்லுது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2200 டன் அளவுக்கு இம்போர்ட் பண்ணிருக்கோம், இறக்குமதி வெள்ளி பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இந்த காரணங்கள் முக்கியமான ஒரு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணங்கள். இதை தாண்டி கமோடிட்டியிலுமே என்ன பண்ணுவாங்க, முதலீட்டாளர்கள் இந்த டிமாண்டை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்டக சந்தையில வர்த்தகம் பண்ணும் போதும் வெள்ளியோட விலை அதிகரிக்குது. இதுதான் முக்கிய காரணங்கள். அப்படிங்கும்போது தங்கம் ஏறும் போதே வெள்ளியோட விலையும் ஏறும் அப்படிங்கறதும் ஒரு உண்டு. அது தங்கத்தோடய சேர்ந்தாப்புல வெள்ளியோட விலையும் ஏறும். இது சர்வதேச காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்க பொருளாதாரம் அவங்க கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைப்பாங்கன்ற ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பண்ணல. ஏன்னா அவங்க நிர்ணயித்த அளவுக்கான பணவீக்க விகிதம் 2% வரணும் அப்படின்றது அந்த நாட்டு மைய வங்கி, அதாவது பெடரல் பேங்க் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது காலாண்டு இல்ல 4வது காலாண்டுல கண்டிப்பா கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைச்சிருவோம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தான் வெள்ளி, தங்கம் இது ரெண்டுத்துக்கான விலை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கௌசல்யா. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.